ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் மந்த்துக்கான ஃபஸ்ட் ஹாஃபுக்கான உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன, உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டேரட்லேருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன இந்த அக்டோபர் 2025 ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா, உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு இந்த அக்டோபர் 2025க்கு ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் இந்த அக்டோபர் 2025க்கான மெசேஜஸ் ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கான மெசேஜஸ் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் அக்டோபர் 2025க்கான ஃபஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்ப்போம். 3 of Pentacles. ஸோ 3 of Pentaclesங்கிறது இந்த டெக்கில் யூஸ்வலாகவே எனக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், 3 of Pentacles அப்படின்னா இதில் வந்து ஒரு பென்டக்கிள் வந்து உங்களோட எனர்ஜி, உங்களோட என்ன சொல்கிறது, இன்னர் சைல்டு. ஓகே, உங்களோட எசன்ஸ், உங்களோட மனசு. ஓகே, இது வந்து உங்களோட மனசாட்சி, உங்கள் டிவைன் மேஸ்குலின். ஓகேயா, ஸோ இது ரெண்டு போக இன்னொரு பென்டக்கிள் என்னன்னா உங்கள் ஃபிசிக்கல் மேஸ்குலைன். அந்த ஃபிசிக்கல் மேஸ்குலைன் தான் இப்போ கன்ஃபியூஷன். உங்கள் ஃபிசிக்கல் மேஸ்குலைன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஓகேயா, இதுதான் இப்படி தான் உங்கள் ரீடிங் இந்த அக்டோபர் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபிசிக்கல் மேஸ்குலைன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபிசிக்கல் மேஸ்குலைன் இவராக இருக்கலாமோ அப்படிங்கிற டவுட்டிலே தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த 2025 அக்டோபர் 2025. வெளியே நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிக்கல இவர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஆனால் வந்து அதை கம்ப்ளீட்டாக உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. ஓகேயா, ஸோ இதுலேருந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் டிவைன் மேஸ்குலைன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஸோ எப்போவுமே ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த பர்சனை, ஃபிசிக்கல் மேஸ்குலைனை சர்ச் பண்ணாதீங்க. ஃபிசிக்கல் மேஸ்குலைனை கன்ஃபார்ம் பண்ணவும் நினைக்காதீங்க. ஓகேயா, நீங்கள் கமிட்டடாக இருக்க வேண்டியது, நீங்கள் 100% இன்டிமேட்டாக இருக்க வேண்டியது, டிரான்ஸ்பரண்ட்டாக ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டியது ஃபுல்லாக டிவைன் மேஸ்குலைனுக்கு தான். நீங்கள் டிவைன் மேஸ்குலைன்கிட்டே க்ளோஸ் ஆக ஆக டிவைன் மேஸ்குலைனுக்கு கம்ப்ளீட்டாக 100% கமிட்டடாக இருக்க டிவைன் மேஸ்குலைன் உங்கள் ஃபிசிக்கல் மேஸ்குலைனை உங்ககிட்ட கொண்டு வருவார். ஓகேயா, இட்ஸ் நாட் யுவர் ஜாப், உங்களோட வேலை கிடையாது. ஃபிசிக்கல் மேஸ்குலைன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணிட்டு போய் இவன் தானான்னு அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. ஓகே, உங்கள் வேலை நீங்கள் வந்து உங்களோட டிவைன் மேஸ்குலைன் கூட இருக்கிறது தான். உங்கள் டிவைன் மேஸ்குலைனே உங்கள் எர்த்லி மேஸ்குலைனை கூட்டிகிட்டு வருவாங்க. எர்த்லி மேஸ்குலைன் வந்ததுக்கு அப்புறமும் இந்த எர்த்லி மேஸ்குலைன் வந்து என்னோட ட்வின்னு தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர பை எனி அதர் மீன்ஸ் உங்களால் இவர் தான் அந்த ரிகக்னைசேஷன் ஃபஸ்ட்டு வரணும்ல. அப்போ ஹார்ட் ஸ்பேஸ்லேயே உங்களோட டிவைன் மேஸ்குலைனோடையே நீங்கள் அந்த வாழ்க்கையை எட்டர்னல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருந்தீங்கன்னா தான், நான் இதை பேசினா என்னோட ட்வின் வந்து என்னோட டிவைன் மேஸ்குலைன் வந்து இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்லை இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருந்தாதான் வெளியவும் உங்கள் ட்வின் ஃப்ளேமை பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒன்றும் தெரியல, உள்ளுக்குள்ளேயே உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, ட்வின் ஃப்ளேம் கூடயே வாழலை, அவன் கேரக்டரிஸ்டிக்ஸே தெரியல, அவன் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் ஆட்டிடியூடே தெரியலன்னா, நீங்கள் புற உலகில் உங்கள் ட்வின் ஃப்ளேமே உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேயா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நீங்கள் கமிட்டடாக இருக்க வேண்டியது, நீங்கள் வாழ வேண்டியது எல்லாமே உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போய், உங்கள் எனர்ஜியோடு நீங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போய் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட வாழ்ந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு டியூட்டி. அதை முதல்ல செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ட்வின் ஃப்ளேம் தெரிஞ்சிச்சுனாலே வெளியே ட்வின் ஃப்ளேம் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த கார்டு வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். குவீன் ஆஃப்
ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஷீஸ் தி செடக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த கம்ப்ளீட் பைல் ஆஃப் ஜோடியா இதுலயே வந்து டெக்லயே வந்து 2 கார்டு தான் தி மோஸ்ட் மாஸ்குலைன் கார்டு. ஒன்று வந்து எம்பரர், இன்னொன்று வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். இவங்க 2 பேருமே ரொம்ப மாஸ்குலைனாக இருக்கக்கூடிய கார்டு. ஓகேயா? குவீன் ஆஃப் வான்ஸோட ஃபெமினிட்டியும் ரொம்ப அவங்க ஷி அடோர்ஸ் தட். குவீன் ஆஃப் வான்ஸோட மாஸ்குலைனிட்டியும் ஷி அடோர்ஸ் தட். ரெண்டையுமே ஈக்குவலாக பிரயோகம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள். இன்னும் அங்கேயா பேலன்ஸ்லேயே போய் இருக்கிற தெரிஞ்ச ஆள். தி வே ஷி ட்ரெஸ்ஸஸ், அவங்க குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு ரூமுக்குள்ளே நடந்து வர்றாங்க, கொஞ்ச நேரம் அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லார் கண்ணையும் அவங்கள பார்க்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஷீல் பி தேர். அந்த ப்ரெசன்ஸ் அவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால தான் ஷீஸ் கால் தி செடக்ட்ரஸ். தி வே ஷி ட்ரெஸ்ஸஸ், தி வே ஷி ப்ரெசன்ஸ் ஹர் செல்ஃப், தி வே ஷி வியர்ஸ் என்ன சொல்கிறது ஆக்சசரிஸ், அவங்க பண்ணிக்கிற மேக்கப் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ப்ரெசன்டபிளாக இருக்கும். மற்றவங்கள ஒரு நிமிஷமாவது கண் நிமிர்ந்து அவங்கள பார்க்க வைக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று, குவீன் ஆஃப் வான்ஸ் இஸ் அ வெரி வெரி ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாலிட்டி. அவங்கள நம்பி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க வட்டத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நம்பி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, whomever is dependent on queen of wandsனா, அந்த டிபெண்டன்ட்டை நீங்கள் டச் பண்ணணும்னா குவீன் ஆஃப் வான்ஸை தாண்டி தான் அந்த டிபெண்டன்ட்டை டச் பண்ணணும். அப்போ அந்த டிபெண்டன்ட் உங்களால் டச்சே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது இன்னொன்று வந்து ஷீஸ் அன் ஆக்ஷன் டேக்கர். குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து உட்காந்து யோசிச்சு பொழுத கலைக்கிற டைப் கிடையாது. இதுதான் என் டீப் டிசைர், இதை வாழ்றதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியணும், அதுக்கு மெசேஜ் கேதர் பண்ணுவாங்க. மெசேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டாங்களா, இதுதான் இன்ஃபோ, இப்படிதான் அதை வாழணும்னு தெரிஞ்சுட்டாங்களா, மென்டலாகவே கட்டம் கட்டுவாங்க. இப்படிதான் அப்படின்னு அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை ஃபுல்லாக செதுக்குவாங்க. அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு மைண்ட் இல்லைன்னா அடுத்து எக்ஸிக்யூஷனுக்கு போயிடுவாங்க. அது எப்படி நான் செயலாக்கம் பண்ணணுங்கிறதுக்கு ஆக்ஷனை நோக்கி இறங்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி தான் நீ வாழணும், எப்போ பார்த்தாலும் டோன்ட் கீப் ஆன் சிட்டிங் ஐடியல் அப்படிங்கிறத தான் குவீன் ஆஃப் வான்ஸ் மாதிரி இருங்கிறது தான் அவங்களோட அடுத்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இப்போ அடுத்த மெசேஜுக்கு போகலாம். 6 of Pentacles. 6 of Pentacles அப்படிங்கிற கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்கிறோம், வாழ்க்கையை வாழ்கிறோம், ஒரு சைடே யோசிச்சுட்டு அந்த சைடே போய் நம்ம ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் அண்ட் எஃபர்ட் போட்டு அந்த சைடே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ்க்கு அந்த சைடே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜாஸ்தி வெயிட்டேஜ் அந்த சைடுக்கு தான் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ ஜாஸ்தி வெயிட்டேஜ் அந்த சைடு கொடுத்துருக்கோன்னா அப்போ இன்னொரு சைடுக்கு என்ன ஆகும், அந்த வெயிட்டேஜ் பூரா மேலே போயிடும், தெராஸ் தட்டு மேலே போயிடும். வெயிட்டேஜ் எந்த பக்கம் கொடுத்துருக்கீங்களோ அது கீழே இழுத்துக்கிட்டு நிற்கும். ஸோ அப்போ லைஃபே அன்பேலன்ஸ்டாக தெரியும். அப்போ வாழ்க்கையில் பண்ணுற சின்ன சின்ன நிகழ்வுகள் வரைக்கும், நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த மெடிடேஷன் பண்ணி திங்க் பண்ணுறீங்களா, எல்லா இடத்துலையுமே சமநிலையிலிருந்து தான் பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங் இதிலிருந்து தான் பார்க்கணும். வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் என்ன தோணுன்னா ரொம்ப சில்லியாக தோணும், இதுக்கு கூடமா நம்ம மைன்யூட்டாக யோசிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் ஆக்சுவலாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹீப்பப் ஆகி பெரிய விஷயமா வெடிக்குதுங்கிறதே நம்ம உணர்றதே இல்லை. ஓகேயா? அப்போது எல்லா இடத்துலையும் சமநிலை வேணும்னா நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் மற்றவங்கள எல்லாம் விட்டுருங்க. ஓகேயா? இந்த 6 of Pentaclesங்கிறது என்னென்னா, இந்த சைடு 2 பென்டக்கிள் இருக்குது, ஒரு பெரிய பென்டக்கிள் ஒரு சின்ன பென்டக்கிள். இந்த பக்கமும் ஒரு பெரிய பென்டக்கிள் சின்ன பென்டக்கிள் ரெண்டுமே சமமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 2 சின்ன பென்டக்கிளுமே ஒரே சைடு இருக்குது. அப்போது பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கையாள கற்றுக்கிட்டீங்க, சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் தான் இன்னும் கையாள கற்றுக்கல. நீங்கள் அதையுமே நீங்கள் கையாள கற்றுக்கலாம், ஈஸி தான். அப்போது இந்த சைடு நீங்கள் கையாள கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த சின்ன பென்டக்கிள் இங்கிட்டு தூக்கி போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும், அவ்வளவுதான். ஆனால் இந்த சின்ன பென்டக்கிள் இருக்குங்கிறத முதல்ல உணரணும், இந்த சைடு வெயிட்டாக இருக்குங்கிறத உணரணும், இதை தூக்கிங்கிட்டு போட்டால் பேலன்ஸ் ஆகிடுங்கிறத உணரணும். பேலன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஓகே பேலன்ஸாக தான் இருக்கோங்கிறத உணரணும். இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும் போல் இருக்குங்கிறத உணரணும். இதை உணர்ந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து பேலன்ஸ் ஆவீங்க. கரெக்டு தானே? ஸோ இதெல்லாமே கற்றுக்கிறது, லேர்னிங் அப்படிங்கிறதே ஒரு ஆர்ட் தான். ஸோ இதெல்லாம் கற்றுக்குங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இந்த 3rd மெசேஜ். ஓகேயா? எப்பயுமே அந்த நிலைப்பு தன்மையோடு இருங்க அப்படிங்கிறதா உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ். இது அடுத்த வா ஸ்டார் கார்டு.
ஸோ இந்த ரீடிங்க்கு நீங்கள் எந்த இன்டென்ஷனோட இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு பெரிய பாசிட்டிவ் எஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் என்ன இன்டென்ஷனுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் உங்கள் ட்ரீம்ஸ், ஆல் யர் ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. அதுதான் வந்து இந்த கார்டுக்கான அர்த்தம், ஸ்டார் கார்டுக்கான அர்த்தம். இன்னொன்று, ஸ்டார் கார்டு எதை மெயினாக குறிக்குதுன்னா, யூ ஆர் ஸ்டில் இன் தி ஹீலிங் ப்ராசஸ். அப்போ லோவர் 3 சக்ரஸ் நம்ம பண்ணுற ஹீலிங் எல்லாமே நம்ம சொல்கிறோம்ல, அடல்ட் செல்ஃபை ஹீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இன்னர் சைல்டுக்கான சீட் வந்து மூலாதார சக்ரா, ஓகேயா. அதே மாதிரி அடல்ட் செல்ஃபுக்கான சீட் வந்து சோலார் பிளக்ஸஸ். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான நம்ம ஒரு ஜெண்டரில் இருக்கோம், ஆப்போசிட் ஜெண்டரில் நம்ம பழகிறோம்ல, அதெல்லாம் சுவாதிஷ்டீன சக்கரம். இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம பேலன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, ஆப்போசிட் செக்ஸில் லஸ்ட் இல்லாமல் பார்க்க கற்றுக்கிட்டோம், ஸ்னேகமாக பார்க்க கற்றுக்குறோம், அந்த ஸ்னேகத்தோடையே நம்ம பயணிக்க கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் சுவாதிஷ்டீன சக்கரம். மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கான மூலம் இந்த பூமி. ஸோ அதில் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்குறோம். அதில் வந்து இந்த செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் கில்ட்டு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யுவர் இன்னர் சைல்டு இஸ் ஆல்சோ லேர்னிங் ஆல் தட். அப்படிங்கும்போது உங்கள் இன்னர் சைல்டோட ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறீங்க அப்படின்னா மூலாதார சக்கர டைம் ஆகும். உங்களை நோக்கி இந்த காசு, பணம், இதெல்லாம் இன்கம், இது எல்லாமே உங்களை நோக்கி வரும், ஓகேயா. அதே இது நீங்கள் அடல்ட் செல்ஃபு எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ஆகுறீங்க, எமோஷ்னலி செக்யூர்ட் வெர்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கும்போது யுவர் சோலார் ப்ளக்ஸஸ் இஸ் பிகமிங் வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த 3 சக்கராவும் நல்லா ஒர்க் ஆகும். திஸ் இஸ் ஆல் இஸ் இன்னர் ஒர்க் அண்ட் திஸ் இஸ் ஆல் இஸ் ஹீலிங், இல்லையா. ஸோ இந்த 3 சக்கரா நல்லா ஒர்க் ஆகும்போது அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அப்பர் 3 சக்ராஸ். அப்பர் 3 சக்ராஸ்னா இது த்ரோட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, சஹஸ்ரா சக்ரா, 3மே ஒர்க் ஆகும், ஓகேயா. ஸோ இந்த கீழே இருக்க சக்ராஸ் நீங்கள் ஃபுல்லாக சுத்த மேலே இருக்க சக்ராஸும் ஃபுல்லாக சுத்த கீழே இருக்கிறதெல்லாம் மேலே நோக்கி எழும்பும், 3 ட்ரையாங்கிளாக எழும்பும். மேலே இருக்கிறதெல்லாம் மேலேருந்து கீழே நோக்கி, இப்போ கீழேருந்து எழும்புறதுக்கு அப்பெக்ஸ் மேலே இருக்கும், பேஸ் கீழே இருக்கும். மேலே இருக்க சக்ராக்கு அப்பெக்ஸ் வந்து கீழே இருக்கும், பேஸ் மேலே இருக்கும். அது மேலேருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ இது ரெண்டுமே இந்த கீழே இருக்க 3 மேலே இருக்க 3 ட்ரையாங்கிள், 6 ட்ரையாங்கிளும் எங்கே மெர்ஜ் ஆகுது, அனஹத்தகாங்கிற ஹார்ட் சக்கரால மெர்ஜ் ஆகுது. அப்போ ஹார்ட் சக்கரால மெர்ஜ் ஆகும்போது ஹார்ட் சக்கரால அந்த மெர்கபா ஸ்டார் உருவாகுது, ஓகேயா. ஸோ தட் இஸ் தி ஸ்டார் கார்டு. அப்போ இந்த அளவுக்கு டீப்பாக மெடிடேஷன் பண்ணி இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, இந்த அளவுக்கு நீ லைட் எனர்ஜி பாடியாக மாறுற, இல்லை மாறணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மெசேஜ், ஓகேயா. ஸோ அடுத்த மெசேஜ் என்ன, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சம் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் யூ இஸ் கம்மிங் ஸோ ஃபாஸ்ட். லைட்னிங்கை விட வேகமாக உங்களை நோக்கி ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த டாப் ரோ ஃபுல்லாகவே என்ன பார்க்குறோம், வாட் ஆர் தி மெசேஜஸ் டுவர்ட்ஸ் யூ, உங்களுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கங்கிறது. அப்போ ரியாலிட்டியிலேயே, இந்த 3 டைமென்ஷன் ஃபிசிக்காலிட்டிலேயே ஏதோ ஒரு தகவல் இல்லை ஏதோ ஒரு உண்மை உங்கள் ட்வின் ஃப்ளேமை பற்றினது அவ்வளோ ஸ்பீடாக லைட்னிங் மின்னல் வேகத்தை விட வேகமாக உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓகே. அந்த தகவலை தான் அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் டாரட் மூலிமா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி அக்டோபர் 2025 ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு அக்டோபர் 2025 ஃபஸ்ட் ஹாஃப் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு அக்டோபர் 2025 ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு அக்டோபர் 2025 ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் அக்டோபர்
October 2025 first half உள்ள நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்கு? So let us see from tarot. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து டெம்பரன்ஸ் கார்டு. ஸோ டெம்பரன்ஸ் கார்டு அப்படிங்கிறது என்னன்னா மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட் ஒரு ட்வின் ஃப்ளேம் இன் ஈத்தர்ஸ். அதாவது மொத்தத்துக்கு உங்கள் டிவைன் காம்ப்ளிமெண்ட், உங்கள் ட்ரீம் பர்சன் யாரோ அந்த ட்ரீம் பர்சன் தான் வேணும் எனக்கு ரியாலிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற அத்தனை பிரயத்தனமும் டெம்பரன்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, யூனிவர்சல் லாஸ்னா என்ன, எப்படி பிரபஞ்சம் எல்லாருக்கும் வேலை செய்யுது, எனக்கும் எப்படி வேலை செய்யுது எல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா? இந்த கற்றுக்கிறது, அதை கற்றுக்கிட்டு அதை ஆக்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணுறது, இதுதான் வந்து டெம்பரன்ஸ் கார்டு. ஸோ யூஆர் மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட். 6 of Wands சூப்பர். 6 of Wandsனா என்ன? சக்ஸஸ். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதில் சக்ஸஸ். அப்போ யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி மேனிஃபெஸ்டிங் யுவர் ட்வின் ஃப்ளேம். கண்டிப்பாக உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் கதவு தரமா அப்படின்னு நிற்க போகிறாரு. ஸோ ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் யுவர் ட்வின் ஃப்ளேம். யூ சக்ஸஸ்ஃபுல்லி மேனிஃபெஸ்டட் யுவர் ட்வின் ஃப்ளேம். 6 of Wandsங்கிறது நீங்கள் என்ன செயல்பாடு, என்ன பிரயத்தனம் பண்ணுறீங்களோ அதில் சக்சீட் ஆகிறது, அதை செலிப்ரேட் ஆகிறது, ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி அதை ஹாப்பியாக அந்த சக்ஸஸை கொண்டாடுறது, இதுதான் 6 of Wands. வா சூப்பர். 10 of Cups. 10 of Cupsனா என்ன? ஹாப்பி ஃபேமிலி கார்டு, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேமை வந்து சோல்மேட் ஆர் ட்வின் ஃப்ளேம் டிவைன் காம்ப்ளிமெண்ட், அந்த ட்ரீம் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு பிரயத்தனம் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்கிறீங்க. 10 of Cups குழந்தை குட்டி எல்லாத்தோடையும் வாழ்கிறீங்க. இது 10 of Cups. ஸோ இதுதான் உங்கள் ட்ரீம். இதுக்கு தான் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறீங்க, அந்த ட்ரீமை ரியாலிட்டிக்கு கொண்டு வரீங்க. ஸோ மைட் பி அக்டோபரில் கல்யாணம் ஆகி அக்டோபர்லேயே கன்சீவ் ஆயிடுவீங்களோ என்னவோ. கண்டிப்பாக குட் நியூஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேயா? எம்பரர். ஓ மை காட். ஸோ அப்போ இது வந்து குவீன் ஆஃப் வாண்ட்ஸ், இது எம்பரர். ஸோ அப்போ எம்பரர் வந்து எப்படி இருப்பார்? எம்பரர் வந்து ராஜ்யங்களின் ராஜா. இஸ் நாட் அ கிங், இஸ் அன் எம்பரர். ஓகேயா? அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு எம்பையரே பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஹீ ஆல்ரெடி பிகேம் அன் எம்பரர். இனிமே பில்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஃபுல்லாக எம்பரஸ் யாரு? நீங்கள் தான் எம்பரஸ். ஓகேயா? ஸோ எம்பரருங்கிறவர் ஹீ ரூல்ஸ் அந்த கம்ப்ளீட் எம்பையரே வந்து லவ் அண்ட் கம்பேஷனோட தான் ரூல் பண்ணுவாங்க, விஸ்டத்தோட தான் ரூல் பண்ணுவாங்க. ஹீ இஸ் நாட் அ டாமினேட்டிங் பர்சன் ஆர் ஹீ இஸ் நாட் அன் மேல் சாவனிஸ்ட் ஆர் நார்சிஸ்ட். இந்த டாக்ஸிக் ப்ரைட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு எம்பரர். எம்பரர் கிட்ட அதெல்லாம் இருக்காது. வெளியே அவர் வந்து பலாப்பழம் மாதிரி பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் உள்ள சொல்ல இனிப்பாக தான் இருக்கும். ஓகே? ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி நமக்கும் இருக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் உங்களை தான் எம்பரஸாக அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அப்போ உங்களை எந்த அளவுக்கு அவர் வேல்யூ பண்ணுவாருன்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு ஹைரஃபென்ட்டு, அடுத்து 6 of Wands, அடுத்து 10 of Cups, அடுத்து எம்பரர். இந்த கார்டு என்னப்பா? கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் என்ன? எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ ஹீ இஸ் ஸோ ஹாப்பி வித் யூ. ஹீ இஸ் லிவிங் அஸ் அ கிங் ஆஃப் கப்ஸ். அந்த அளவுக்கு அவர் ஹாப்பியாக இருக்காரு, எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இருக்காரு. அவருமே செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறாரு. அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹீ இஸ் அட் மோஸ்ட் இன் இஸ் பெஸ்ட் வெர்ஷன். அந்த டிவைன் குவாலிட்டிஸோடு தான் இருக்கிறாரு. டிவைன் குவாலிட்டிஸோடு இருக்கிறனால 10 of Cupsலேருந்து கிங் ஆஃப் கப்ஸுக்கு போயிருக்காங்க. ஓகேயா? அப்போ அந்த ஹாப்பி ஃபேமிலி, அந்த யூனியன், ஃபிசிக்கல் யூனியனுங்கிறது அவங்களுக்குள்ள நிறைய விஷயத்த எலிவேட் பண்ணியிருக்கு. சோல் இவல்யூஷன் நடந்திருக்கு, சோல் க்ரோத் நடந்திருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நடந்திருக்கு. அதனால எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்ச அந்த கம்ப்ளீட் கண்டென்ட்னஸோட இருக்காங்க. ஓகே? இதுதான் வந்து இந்த அக்டோபர் 2025க்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்காக எடுத்த ஆக்ஷன்ஸ். ஐ எம் ரியலி ஹாப்பிப்பா. இந்த கார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ரீடிங் அதுவும் இன்னைக்கு காலையிலேயே உட்காந்து பண்ணிட்டேன்னா ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. எனக்கே ஒரு எனர்ஜி அண்ட் என்தூவாக இருக்குது இந்த ரீடிங்கை பார்க்குறதுக்கு. சரி, உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் எர்த்லி மாஸ்குலைன் கார்ட்ஸ்லேருந்து ஆக்சுவல் மெசேஜ் கார்ட்ஸ்லேருந்து என்னென்ன மெசேஜஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். டே அண்ட் நைட் ஐ keep living with you in my dreams. So everywhere, either in my house or in my office, has only your memories. Okay? நான் ராத்திரி பகல உன்னோட நினைவுகளோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கிட்டு திரும்பினாலும் எனக்கு உன்னோட மெமரிஸாக தான் தெரியுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ்.
அடுத்த மெசேஜ் என்னன்னா, all along this journey of me coming towards you to meet you, there has been lots of transformation in my life and I'm becoming my better version. ஸோ உன்னை தேடி வரும் இந்த பயணத்தில், உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரும் இந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அது நிறைய விஷயத்தில் என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் என்னோட பெட்டர் வெர்ஷன் ஆயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதுக்கு அடுத்த மெசேஜ் என்ன, sometimes thinking about my past hurtful relationships I'm avoiding you, but the fear of I might lose you is really scary and I'm unable to sleep at nights. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனாலே என்னால் உங்களோட க்ளோஸ் ஆக முடியல. ஆனால் உங்களோட க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, உன்னை லூஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் அதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த மெசேஜ் வந்து, no matter whatever I keep doing, your thoughts keeps running in the behind screen of my mind. நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உன்னோட எண்ணங்களும் உன்னோட நினைவுகளும் என்னோட பின்னமண்டையில ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த மெசேஜ். ஸோ இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட இன்டென்ஷன் உங்களை நோக்கி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அக்டோபர் 2025க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு. ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேமோட இன்டென்ஷன் உங்ககிட்ட என்ன அக்டோபர் 2025க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு. ஆக்ஸ், ஐயோ, பிரேக்கப், செப்பரேஷன், ஸ்டாப் தி பேட்டர்ன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அபேண்டன்மெண்ட். ஓ, அந்த பாஸ்ட் ஹர்ட்னால அமைதியாக இருக்காங்களோ. அடுத்து டாக்கிங், கம்யூனிகேஷன் வருதுப்பா. இன்ட்ரெஸ்டிங், கனெக்டிங் மோர், awaiting மெசேஜஸ், அரைவிங் டெக்ஸ்ட், கால், இமெயில், ஹவரிங். அதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் மெசேஜ், நெக்ஸ்ட் இன்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். தி ரன்னர். ரன்னர் இன் அ கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப், ஃபியர் ஆஃப் இன்டிமசி, லிசனிங் டு ஈகோ. அதாவது உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறாங்க, உண்மையிலேயே உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நினச்சி பயங்கரமாக பயம் இருக்குது. அந்த எமோஷ்னல் என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள அந்த நான் க்ளோஸ் ஆகிட்டு இவங்களும் திருப்பி விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகுறது, என்ன ஆகிடுவணுங்கிற இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, அதனால பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, செப்பரேஷனுக்கு போயிடுறாங்க. அப்புறம் திருப்பி பேசுகிறாங்க, ஏன்னா பேசாமல் இருக்க முடியல. பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டிலேயே தான் திருப்பி பேசுகிறாங்க. கமிட்மெண்ட் கொடுக்கல, கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது, கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்குது, பேசுகிறாங்க. திருப்பி க்ளோஸ் ஆயிடுவோமோங்கிற பயம், அதனால திருப்பி ரன்னர் ஃபேஸுக்கு போய் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காஃபி கப்பு, திருப்பி மீட்டிங், கான்வர்சேஷன், சேவரிங் தி மொமெண்ட்டு, ஃபீலிங் அப்லிஃப்டடு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. திருப்பி இதெல்லாம் வேலைக்காகலங்கமே ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாமா, அந்த சாரி, அப்பாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டு கேட்பாங்கல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், இவ்வளோ க்ளோஸாக இருக்க வேணாம். ஏன்னா அந்த எமோஷனல் பாண்டு அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நான் பயங்கர ஹர்ட் ஆயிட்டேன், இவ்வளோ க்ளோஸாக இருந்து தான் ஹர்ட் ஆயிட்டேன். திருப்பி அதே ஹர்ட்டை நான் சந்திக்க விரும்பலை, உன்னை விட்டுட்டும் என்னால் இருக்க முடியல. ஏன்னா பிரேக்கப் பண்ணி ஓடி ஓடி அவங்களும் சளைச்சு போயிட்டாங்க. அதனால இப்போ என்னன்னு கொண்டு வர்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமான்னு கொண்டு வர்றாங்க. அடுத்து பாருங்க, ஹேமர். திருப்பி என்ன பண்ணுறாங்க, சாபட்டாஜ், ரீபில்டிங்கு, இன்ட்ராகேஷனு, ரெப்பிட்டிவிட்டி, பெர்சிஸ்டன்ட்டு, ஒர்க்கிங் ஆன் இட். திருப்பி இந்த கனெக்ஷனை அவங்களே தான் சாபட்டாஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே தான் பயப்படுறாங்க. திருப்பி இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி அந்த பர்சிஸ்டன்சி, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற பாதரேஷனில் இல்லை நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுக்கணும், கண்டினியூஸ் எஃபர்ட் பண்ணணுங்கிற பர்சிஸ்டன்ட் போடணுங்கிற எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இன்டென்ஷன். ஆனால் என்னன்னா அவங்களுக்கு அந்த உண்மையிலேயே லவ் இருக்குது, லவ் இல்லாமல் திருப்பி தேடி தேடி வருவாங்க, திருப்பி ஓடி போவாங்களா? ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், அந்த பாஸ்ட் எமோஷ்னல் வூண்ட் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ கீ யார் கையில் இருக்குது, ஃபெமினின் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஹீல் ஆகுங்க, நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் ட்ரோமாஸ்லேருந்துலாம் வெளியே வாங்க, அவங்க மாஸ்குலினும் வெளியே வந்துடுவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த மாதம் அக்டோபர் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன, அவங்க உங்களை நோக்கி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கங்கிறதுக்கான ரீடிங்.
இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்கில் அப்புறமா சந்திப்போம். அன்டில் தென் பை.